சினிமால விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கு நெகட்டிவான சில விஷயங்கள வச்சு, அது மூலமா விளம்பரம் பண்ணுவாங்க. இப்போ பேட்டி குடுக்குறதுல கூட நெகட்டிவான வார்த்தைகள வச்சு ஆரம்பிச்சு, அந்த பேட்டிய வந்து பாசிட்டிவா முடிக்கிற மாதிரியும் விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க. நடிகர் ஜெய் வந்து ரீசென்ட்டா "முதல்ல என்ன கேட்காதீங்க, விஷால், ஆர்யா இவங்களலாம் கேளுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க. நான் பதில் சொல்றேன்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி, இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் பெருசா அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான எதிர்பார்ப்பெல்லாம் ஏற்படுத்தினாங்க. பட் அது என்ன விஷயம் அப்படின்னு டீட்டெயிலா விசாரிக்கும்போது தான் தெரியுது. அது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்ட்டு. அப்படி சாதாரண விஷயம்னு கூட விட்டுட முடியாதுங்க. உண்மையிலேயே அது சீரியஸான விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டா, ஜெய் இப்போதைக்கு வந்து "திருமணம் என்னும் நிக்கா" அப்படிங்கிற படம் நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படத்துடைய ரிலீஸ் ஏன் இவ்ளோ தாமதமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நிஜமான சம்பிரதாய விழாக்கள் எல்லாத்தையுமே வந்து படமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக பெர்மிஷனும் வாங்கியிருக்காங்க. எப்பப்பலாம் அந்த மாதிரி சம்பிரதாயங்கள், விழாக்கள்லாம் நடக்குதோ, அங்க போயிட்டு உண்மையிலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடிட் பண்றதுக்கு தான் இவ்ளோ நாட்கள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நான் கார் ரேஸ்ல இப்போதைக்கு கலந்துக்கிறேன். முன்னாடி எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கல. ஆனா எனக்கு இருக்கிற ஆர்வத்த பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் நெறைய பேர் என்ட்ட இப்போதைக்கு என்ன கேட்குறாங்க அப்டின்னா, "உங்களுக்கு எப்பங்க திருமணம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், "முதல்ல ஆர்யா, விஷால் இவங்கலாம் போய் கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன்" அப்படின்னு. இது தெரியாம அவருடைய மொட்டையான அந்த பதில கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க எல்லா ரசிகர்களும்.